இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நிலநடுக்க முன்னெச்சரிக்கை கட்டிடங்களின் பாதுகாப்பை மீளாய்வு செய்யும் MBJB. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்களுக்கு தயாராக MBJB எனப்படும் ஜொஹூர் பாரு மாநகர் மன்றம் அங்குள்ள கட்டடங்களின் பாதுகாப்பு அம்சங்களை மீளாய்வு செய்வது தொடர்பில் விரிவான ஆய்வை மேற்கொள்ள உள்ளது. நடப்பில் உள்ள கட்டடங்கள் மற்றும் புதிய திட்டங்களுக்கு புதிய SOP தரநிலைகள் தேவைப்படுகிறதா என்பதை ஆராய்வதே அதன் நோக்கம் என மேயர் டத்து ஹபீஸ் அகமது தெரிவித்தார். எதிர்பாராத நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் கடுமையான சேதங்களை தடுக்க கட்டடங்கள் தாங்கி நிற்கும் வலிமை பெற்றிருக்க வேண்டும் என்றார் அவர். இந்த கட்டட ஆய்வுகள் வெறும் உயரமான கட்டடங்களை மட்டுமல்லாமல் பொது வசதி கட்டமைப்புகள், வணிக வளாகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் மக்கள் குடியிருப்புகளையும் உள்ளடக்கியிருக்கும். அதில் MBJB பொதுப்பணித்துறையான JKR, தீயணைப்புத்துறை, வானிலை ஆய்வுத்துறை, புவியியல் துறை, தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நட்மா மற்றும் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து பணியாற்றும். இந்த ஆய்வின் முடிவுகள் ஊராட்சி மன்றங்கள் மட்டுமல்லாமல் மேம்பாட்டாளர்கள், குத்தகைக்காரர்கள் மற்றும் கட்டட உரிமையாளர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கும். பொதுமக்கள் பாதுகாப்பையும் பேரிடர்களுக்கு எதிரான நகரின் தயார் நிலையையும் மேம்படுத்துவதே MBJB-யின் நீண்டகால திட்டமாகும் என்றார் அவர். இஸ்மாயில் சப்ரியுடன் தொடர்பை கொண்ட 169 மில்லியன் ரிங்கெட் அரசாங்கத்திற்கு சொந்தமாகியது. முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூபுக்கு சொந்தமானதாக கூறப்பட்ட 169 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள ரொக்கப்பணம் இன்று அதிகாரப்பூர்வமாக மலேசிய அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த தொகையில் 14,77,02,150 ரிங்கெட்டுடன் பல்வேறு வெளிநாடுகளின் பண நோட்டுகளும் அடங்கும். பறிமுதல் நடவடிக்கைகளை எதிர்த்து ஆர்வமுள்ள எந்தவொரு மூன்றாம் தரப்பினரும் கேள்வி எழுப்பவில்லை என்பதால் அரசாங்க துணை வழக்கறிஞர் மஹதி அப்துல் ஜுமாட் விண்ணப்பத்தை அனுமதித்த பின்னர் பணத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி சுஹானா ஹுசைன் உத்தரவிட்டார். செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட இஸ்மாயில் சப்ரி மற்றும் அவரது முன்னாள் அரசியல் செயலாளர் டத்தோ முகமது அனுவார் முகமது யூனோஸ் ஆகியோர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தில் கைப்பற்றப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்வதற்கான அரசு தரப்பு விண்ணப்பத்தை எதிர்க்க விரும்பவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். BNM-இன் புதிய கட்டுப்பாடுகள் 1 லட்சம் ரிங்கிட்டை மீறும் தனிப்பட்ட நபர்களுக்கு கடன் நிதி கல்வி கட்டாயம். குடும்ப கடன்கள் அதிகரித்து வரும் சூழலில் அவற்றால் உருவாகும் ஆபத்தை குறைக்க மலேசிய தேசிய வங்கி தனிப்பட்ட கடன்களுக்கு கடுமையான புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. இதன் கீழ் 1 லட்சம் ரிங்கிட்டை மீறும் தனிப்பட்ட கடன்களுக்கு விண்ணப்பிப்போர்கள் கட்டாயமாக நிதி கல்வி தொகுதியை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது என்று அறிவிக்கப்பட்டது. கடந்த புதன்கிழமை வெளியிடப்பட்ட தனிப்பட்ட நிதியுதவி கொள்கை ஆவணம் மூலம் தேசிய வங்கி வாடிக்கையாளர்களுக்கு நிதி சேவை நிறுவனங்களும் கடைபிடிக்க வேண்டிய தெளிவான வழிகாட்டுதல்களை வகுத்துள்ளது. இந்த விதிகளின்படி உறுதியற்ற தனிப்பட்ட கடன்களுக்கு அதிகபட்ச திருப்பி செலுத்தும் காலம் 10 ஆண்டுகளை தாண்டக்கூடும் என்றும், தனிப்பட்ட தேவைக்காக சொத்துக்களை அடமானமாக வைத்து எடுக்கப்படும் கடன்களுக்கும் இந்த வரம்பு பொருந்தும் என்றும் வரையறுக்கப்பட்டுள்ளது. மேலும் சமவீத வட்டி கணக்கீடு மற்றும் ரூல் 78 எனப்படும் பழைய விதிமுறைப்படி வட்டி அல்லது லாபம் வசூலிக்கும் தயாரிப்புகள் முற்றிலும் தடை செய்யப்படுகின்றன. இதற்கு பதிலாக நிதி நிறுவனங்கள் உண்மையான வட்டி விகிதத்தை வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என பேங்க் நிகரா வலியுறுத்தியுள்ளது. வைஃபை கோளாறு காரணமாக புடி 95 பரிவர்த்தனை தடை. பேட்ரான் விளக்கம். ஜொஹூர் பாசிங்குடாங் பகுதியில் உள்ள பேட்ரான் பெட்ரோல் நிலையத்தில் புடி 95 திட்டம் தொடர்பான பரிவர்த்தனை சிக்கல் ஏற்பட்டதற்கு வைஃபை இணைப்பின் கோளாறே முக்கிய காரணம் என பேட்ரான் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த பரிவர்த்தனை கோளாறு தனிப்பட்ட வாடிக்கையாளர் ஒருவருக்கு மட்டுமே நிகழ்ந்தது எனவும், வாடிக்கையாளர் வணிக தொடர் செயல் திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்பட்டு நிலைமை கையாளப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட அந்த வாடிக்கையாளருக்கு லிட்டருக்கு 1.99 ரிங்கெட் என்ற சலுகை விலையில் பரிவர்த்தனை நடைபெற்றது என பேட்ரான் மேலும் விளக்கம் அளித்தது. மற்ற அனைத்து பேட்ரான் நிலையங்களும் வழக்கம் போல் செயல்படுகின்றன என்றும், வாடிக்கையாளர்களுக்கு சீரான சேவை வழங்குவது
தொடர்ந்து உறுதி செய்யப்படும் என்றும் பேட்ரோன் Facebook பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் சிக்கலை எதிர்கொள்ளும் வாடிக்கையாளர்கள் பேட்ரோன் கேர் ஹைலண்ட்ஸை தொடர்பு கொள்வதன் வழி உதவியை பெறலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாரம்பரிய நிகழ்ச்சிகளுடன் பாகான் இந்தியர் கேளிக்கை விழா. பாகான் இந்தியர் கேளிக்கை விழா பட்டர்வர்த்தில் செப்டம்பர் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் பட்டர்வர்த் அப்டவுனில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு, பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவாங் யங், பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாகான் மக்களிடையே ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு நடைபெற்ற இந்த இருநாள் விழாவில் பல்வேறு பண்பாட்டு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்டோரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த கேளிக்கை நாளின் 2ஆம் நாளன்று பல்வேறு போட்டிகளுடன் சுவையான உணவுகளை விற்பனை செய்வதற்கான அங்காடி கடைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்திய சமூகம் தொடர்பான பொருட்களை விற்கும் இதர பல்வேறு கடைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. டாஸ்கி குழுவினரின் பாடல்களும் நடனங்களும், பரதநாட்டியம், சிலம்பம், டேக்வாண்டோ போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. சிறார்களுக்கு வர்ணம் தீட்டும் போட்டி மற்றும் ஜூனியர் பாடல் போட்டியும் நடைபெற்றன. 12 வயது சிறுவனுக்கு இலவசமாக சைக்கிள் கொடுத்து பாலியல் துன்புறுத்தல், ஆடவன் கைது. 12 வயது சிறுவனுக்கு இலவசமாக சைக்கிள் கொடுத்து அவனை ஓரின புணர்ச்சி செய்ததாக நம்பப்படும் 46 வயது ஆடவன் கைது செய்யப்பட்டார். சுங்கைப்பட்டாணி புக்கெட் பின்தாங் ராம்லி பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட சிறுவன் இதர மூவருடன் இருந்தபோது திங்கட்கிழமை இரவு மணி 9 அளவில் அந்த சம்பவம் நடந்ததாக கோலாமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ஹான்யன் ரம்யன் தெரிவித்தார். அப்போது மோட்டார் சைக்கிளில் அவ்விடத்தில் வந்த அந்த ஆடவன் அங்கிருந்த சிறுவர்களை அணுகி இலவசமாக சைக்கிள் வழங்குவதாக கூறியதோடு புக்கிட் பின்தாங் ராம்லியில் தாமான் ஸ்ரீ அஸ்தானாவுக்கு வரும்படி கூறியுள்ளான். அந்த ஆடவனுடன் பின்தொடர்ந்து சென்ற சிறுவனுக்கு இந்த நபர் சைக்கிளை கொடுத்துள்ளார். அதன் பிறகு மீண்டும் மற்றொரு சைக்கிள் இருப்பதாகவும் அதனை கொடுப்பதாக கூறி அந்த சிறுவனை அழைத்து சென்று கட்டாயமாக அவனை ஓரின புணர்ச்சியில் ஈடுபடுத்தியுள்ளார். சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் தொடர்பான 2017ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் 14B விதியின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஹான்யன் ரம்லின் தெரிவித்தார். 4 நாட்களில் 3 மில்லியன் பயனர்கள் 91 மில்லியன் ரிங்கெட் எரிபொருள் விற்பனை. புடி மடானி ரோன் 95 எனும் இலக்கிடப்பட்ட மானிய திட்டம் அமலுக்கு வந்த 4 நாட்களில் சுமார் 3 மில்லியன் பயனர்களை அது சென்றடைந்துள்ளது. அதோடு பெட்ரோல் விற்பனையும் 91 மில்லியனை கடந்துள்ளதாக 2வது நிதி அமைச்சர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். நேற்று மாலை மணி 6 வரையில் சுமார் 2 மில்லியன் மக்கள் ரோன் 95 பெட்ரோலை 1.99 ரிங்கெட் மானிய விலையில் வாங்கியுள்ளார். எந்த குறைகளும் இன்றி திட்டம் சிறப்பாக நடைபெறுவதாகவும் குறைந்த விலையில் எரிபொருட்கள் கிடைப்பதால் மக்கள் அதிக ஆர்வத்துடன் வாகனங்களை இயக்கி போக்குவரத்துக்கு அதிகரித்ததாக அவர் கூறினார். சபா மற்றும் சரவாக் பகுதிகளில் படகு உரிமையாளர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அதே சமயம் ஓட்டுநர் உரிமம் 3 காலாவதியாகி 3 ஆண்டுகளுக்கும் மேற்போகாதவர்களுக்கு தளர்வு வழங்குவது குறித்தும் ஆராயப்படுகிறது. முடி 95 செப்டம்பர் 27 முதல் ராணுவ மற்றும் போலீஸ் படையினருக்கும் அதன் பின்னர் STR V40 பெறுநர்களான 5 மில்லியனுக்கும் மேற்பட்டோருக்கும் முதலில் வழங்கப்பட்டது. சரவணனின் எச்சரிக்கை பலித்தது. பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவில் காற்றில் பறந்த தீபாவளி விற்பனை கூடங்கள். கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியா சாலையில் தீபாவளி விற்பனை கூடாரங்கள் குறித்து நேற்று டத்தோஸ்ரீ எம் சரவணன் விடுத்த எச்சரிக்கை ஒரே நாளில் உண்மையாகி போனது. இன்று காலை அங்கு வீசிய பலத்த காற்றில் கூடாரங்கள் பீத்துக் கொண்டு பறந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரலாகியுள்ளன. பறந்தவற்றை DBKL பணியாளர்கள் ஓடி பிடித்ததும் மீண்டும் சரி செய்வதும் வீடியோக்களில் தெரிந்தது. ஏற்கனவே நெரிசலான சாலையை மறைத்துக் கொண்டு கூடாரங்களை போட்டு நிலைமையை மோசமாகியது ஏன் என நேற்றுதான் அந்த மாய்க தேசிய துணைத் தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார். கூடாரங்கள் வலுவானவையாக இல்லை, பலத்த காற்றடித்ததாலேயே பறந்து போய்விடும் என்றும் அவர் எச்சரிக்கை நிலையில் அது இன்று பலித்துள்ளது. கூடாரங்களை போட்டு நெரிசலை உண்டாக்கினால் வாடிக்கையாளர்கள் நிச்சயம் அந்த கடை வீதிக்குள் வர மாட்டார்கள் என அவர் எச்சரித்தார். இந்நிலையில் தமது எச்சரிக்கையை துச்சமாக நினைத்தவர்கள் இப்போது என்ன சொல்ல போகிறார்கள் என சரவணன் கேள்வி எழுப்பினார்.
சட்டவிரோத மின்கழிவு தொழிற்சாலையில் சோதனை 71.8 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான பொருட்கள் பறிமுதல். கெடாகுரூனில் உள்ள ஒரு வளாகத்தில் நேற்று அதிகாரிகள் நடத்திய சோதனையை தொடர்ந்து சட்டவிரோத மின்னணு கழிவுகள் பதப்படுத்தப்படும் நோக்கில் நடவடிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நடவடிக்கையின் போது 78.1 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் கூடுதலான மதிப்பை கொண்ட ஆயிரக்கணக்கான டன் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், தாமிரம், அலுமினியம், வாகனங்கள் மற்றும் தொழில்துறை இயந்திரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கையை கூட்டரசு சேமப்படையின் புக்கிட்டமான் விசாரணை பிரிவு, பினாங்கு சுற்றுச்சூழல் துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டதாக கூட்டரசு சேமைப்படையின் கமாண்டர் மூத்த உதவி ஆணையர் ரஸ்னி முகமது யூசுப் கூறினார். உளவுத்துறையின் மூலம் கிடைக்கப்பட்ட தகவலை தொடர்ந்து குரோன் தொழில்துறை பகுதியில் அமைந்துள்ள வளாகத்தில் காலை 11 மணி அளவில் நடத்தப்பட்ட சோதனையில் 21 ஆண் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் உள்நாட்டை சேர்ந்த ஒருவர், பாகிஸ்தான் ஆடவர் ஒருவர், 4 வங்காளதேசிகள், 6 இந்தியர்கள் மற்றும் மியான்மரை சேர்ந்த 9 பேரும் அடங்குவர்.